ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொல்கத்தா போகிற ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொல்கத்தா எதுக்கு போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். என்னால் எல்லாம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் ஏற போனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் ட்ரெயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு தான் கவர்மெண்ட் பஸ் இருக்கே, பஸ் ஏறி உட்காந்துருக்கேன். பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை ட்ரெயின் இருக்குது. சென்னை ட்ரெயின் ஏறணும்னா ஒன் டே ஃபுல்லாக சென்னையில் தான் இருப்பேன். அந்த நாள் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா ட்ரெயின். அதனால் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக சென்னையில் சுற்றி பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட டவுன் பஸ் ஸ்டாண்ட். இனி பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் டவுன் பஸ் ஏறி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பில் வந்து இறங்கணும். அப்போ தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 500 மீட்டர். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து நடந்தே போயிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ரயில்வே ஸ்டேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா எதுவுமே புக் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. அதனால் நேராக நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு போக வேண்டியதான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை ட்ரெயின் நிற்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து உள்ளே போகலாம். ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் உள்ளே போகணும். சென்னை ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா 5th பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5th பிளாட்ஃபார்முக்கு மேலே போயிட்டுருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் பேர் பார்த்தீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸ். கொல்கத்தாக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே போகல, என் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இருக்காங்க. இன்னும் பாதி பேர் வேறுறது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்க. ட்ரெயின் எடுக்கிறதுக்கு 1 hour முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரெயின்குள்ளே போயிட்டுருக்காங்க. என்னோட கோச் பார்த்தீங்கன்னா S9. இப்போ தான் பார்த்தீங்கன்னா S5 தாண்டி வந்துட்டுருக்கோம். ட்ரெயின்குள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளே போய் காமிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா 3 tier ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். கூட வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் சொல்லிவிட்டு நானும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா தனி கோச். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டோம். என்னோட சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 78. என் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சி காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி மூஞ்சி வந்து காமிக்க வச்சாச்சு. என் பேர் பார்த்தீங்கன்னா சிவனேஷ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சென்னை போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு காலையில் சென்னை போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:10 இருக்கும் மார்னிங்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 7:30 தான் பார்த்தீங்கன்னா சென்னை போய் ரீச் ஆகுது. கரெக்டாக சன் ரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்னை ரீச் பண்ணியாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கோம். முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன். சென்னை ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்டோட தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கான்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட தெரிஞ்ச குவார்ட்டர்ஸில் போய் நாங்கள் வந்து லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரூம்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்னும் 1 டே ஃபுல்லாக டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பிர்லா பிளானட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். இந்த இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்புறம் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நிறையா இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிர்லா பிளானட்டரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன். மியூசிக் போட்டிருப்பேன், அதை நீங்கள் லைனாக நீங்களும்
பார்க்குறதெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் போல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா போகிற ட்ரெயின். கொல்கட்டாக்கு பார்த்தீங்கன்னா 3 டயர் ஏசி வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா போகிறதுக்கு வந்து 1 1/2 நாள் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா 3 டயர் ஏசி புக் பண்ணியிருந்தோம். எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹவுரா ரீச் பண்ணிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா ஹவுராவோட ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதெல்லாம் வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. என்னால பார்த்தீங்கன்னா வீடியோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட முடியல. அதனால பார்த்தீங்கன்னா இதான் ஹவுராவோட ரயில்வே ஸ்டேஷன். இனி நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேப் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம் தேடி ரூம் புக் பண்ணோம். ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நடக்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்துட்டோம். ரூமும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம். இதுதான் அந்த ரூமு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேலூர் மத் டெம்பிளும் பார்த்தீங்கன்னா பக்கம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் இங்கேயே புக் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் வேறு இடத்துக்கு போகணும்னா டாக்ஸி இருக்குது. அதனால் இது பெஸ்ட்டாக இருந்தனால நாங்கள் புக் பண்ணிட்டோம். ரூமில் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டோம். ரைட் சைடில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பேலூர் மத் டெம்பிள் போகிற வழி. நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் போகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்க முடியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கடைசியில் ஆட் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறமா ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா பேலூர் மத் டெம்பிள் வந்துடணும். இதான் பார்த்தீங்கன்னா பேலூர் மத் டெம்பிள். டெம்பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் டெம்பிள் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேலூர் மத் டெம்பிளுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கங்கை தண்ணி வந்து போகுது. அதனால் கங்கை தண்ணியில் குளித்தா பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் நினச்சிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல சுற்றி பார்த்தோம். பேலூர் மத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காளி கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து காளி கோயிலுக்கு வந்திருந்தோம். அதனால் காளி கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸு அப்புறம் கொஞ்சம் தூரம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் எடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் காமிக்கிறேன். கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போயிட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா போட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து நம்ம போட்லேயே வந்துட்டோம். ஃபங்க்ஷன் விஷயமா எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் சண்டி மார்க்கெட் வந்து வந்துடணும். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து பார்த்துருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சண்டி மார்க்கெட்டுக்கு வந்து வந்துடணும். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் சம்மந்தப்பட்டமா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிப்ஸ் அங்கே எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.